அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம். எது நடந்தாலும் நன்றி என்று சொல்லி பாருங்களேன், அதில் ஒரு நன்மை இருக்கும். இன்று நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 5-7 முடிய. தம் பிள்ளைகளிடம் பேசுவோல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்கு துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அவர் நம்மகிட்ட பேசுறார், பேசி கண்டிக்கிறாரு, தண்டிக்கிறார். அவர் யாரிடம் அதிகம் அன்பு கொண்டிருக்கிறாரோ, ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் இல்லையா? அதாவது அவரை வேண்டாம் என்று சொல்லிவிடும் போது தண்டிக்கிறார். தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார், அன்பு செய்வர்களை கண்டிக்கிறார். அப்போ அவர் நம்மளை அன்பு செய்கிறார், நாம் அவரை அன்பு செய்கிறோம். நம் சிறு சிறு குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் அவர் நம்மளை கண்டித்தும் தண்டித்தும் திருப்புகிறார். கண்டிப்பதே நம்மளால் தாங்க முடியாது, தண்டிப்பதை தாங்க முடியுமா? முடியாதுல்ல. உழைப்பே இல்லைன்னாலும் இன்னைக்கு தேவை என்னவோ அதை நமக்கு செய்கிறார். இன்றளக்கிறபடி, இன்றளந்த மண்ணா என்ன, நமக்கு உணவு என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவரே நமக்கு எல்லாமே தருகிறார். தர்ற தெய்வம் நம்மளோடு இருக்கிறாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம ஏன் குழப்பத்திலையும் சஞ்சலத்திலையும் மாட்டியிருக்கோம்? நமக்கு தேவை நிறையா. அது நம்ம விருப்பத்தால வந்தது தானே. இறைவனா சொன்னாரு இதெல்லாம் வேணும்னு, எல்லாம் தந்தாரு. நம் தகுதிக்கு மிஞ்சி நாம் தேடும் போது அது நிறைய சுமைகள்ல நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ அதையெல்லாம் விட்டு வரும்போது கண்டிப்பாக அவர் நம்மளிடம் பேசும்போது, ஒரு தந்தை தம் மகனுக்கு அறிவுரை கூறுவது போல் அவர் நமக்கு கூறும்போது, தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தளர்ந்து போகக்கூடாது. இத்துன்பம் வந்தது என் பாவத்தினால் ஆண்டவரே, நான் செய்த செய்கையில் ஆண்டவரே, நான் நடந்த நடத்தையில் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். அதுவே இந்த பாவங்கள் குறைப்பதற்கு சான்றாக அமையும். நாம் செய்த குற்றங்கள் குறைவதற்கு சான்றாக அமையும். அப்போ நாம் அதெல்லாம் சொல்லாம, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு எதுக்கு இந்த தண்டனை, எங்களுக்கு எதுக்கு இந்த பெரிய தண்டனை அப்படின்னு நினைக்கிறோம் நாம. அவர் திட்டம் நமக்கு தெரியுமா? அந்த மறைபொருள் நமக்கு தெரியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவர் வெளிப்படுத்தாமலே புரியாது நமக்கு இல்லையா? அப்போ என்ன துன்பங்கள் வந்தாலும் நாம் திருத்தப்படுவதற்காக எத்தனையோ முறை பேசி பார்த்திருப்பாரு. நம்ம திருந்தாம இருந்திருப்போம். வியாதியின் தன்மை கொடுத்திருந்திருப்பாரு, அதையும் கூட நாம உணராம இருந்திருப்போம். ஏன்னா நம்ம நல்ல வழியில தான் நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் நமக்கு இல்லையா? அது எல்லாமே மனிதருக்கு இருக்கிற இயல்பு தான் இருந்திருக்கும். அப்படி அதையும் கேட்காம இருக்கும் போதுதான் அவர் கண்டிப்பா நம்மளை தண்டிக்கிறார். புரியுதா? ஏனென்றால் முதலில் கண்டிக்கிறார், நம்மளை கண்டித்து திருத்துவதற்காக. துன்பங்கள் வருவதா நாம திருத்தப்படுவதற்காக. ஆனா அந்த ஒரு நோய் வருது, நம் பாவத்தின் மொத்த சம்பளமா இருக்கலாமே. அப்ப நாம என்ன நினைக்கணும்? ஆமா, இந்த நோய் வந்தது என்னுடைய செய்கையால், என் செயல்பாட்டால் இருக்கலாம். நான் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். இதை செய்யாதே என்று அவர் சொல்லும் போது நான் அதை செய்திருக்கலாம், அதனால் இந்த நோய் வந்திருக்கலாம் என்று நாம் அதிலிருந்து திருத்தப்படுவோம் என்றால் கண்டிப்பாக இவ்வுலக வாழ்க்கைக்கு நம்மளை தயார் செய்வார். அப்படி இல்லை, இது எப்போது போல வர்றதுதானே, அதிலிருந்து நம்ம மீண்டுருவோம் இல்லையா? அப்படி மீளும் போது பழையபடி அந்த பாவங்கள் தொடரும் என்றால் பாவத்தின் மொத்த சம்பளம் மரணமாக நிற்கும் இல்லையா? எந்த வகை மரணம் என்றே நமக்கு தெரியாது, அப்படி நிற்கும். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. இப்ப நாம் நம்மளை திருத்திக் கொள்வதற்கும் அவர் பேசுவதை நாம் கேட்பதற்கும் தயாராக இருப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, தந்தை தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல் நீர் எங்களிடம் பேசி, நாங்கள் செய்த குற்றங்கள் என்ன என்பதை நாங்கள் அறியாமல் செய்கிறோம் ஆண்டவரே, குற்றம் என்று தெரியாமலே செய்கிறோம் ஆண்டவரே.
அதனால் இதெல்லாம் குற்றம் என்று நீங்கள் உணர்த்தும் பொழுது அதிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படி தேவரே, எங்களையே நாங்கள் மாற்றிக்கொள்ளும்படி அந்த வரத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் நாங்கள் செய்தது அனைத்தையும் விட்டு இனிமேல் தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் நெருங்கி வரும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுது கழிவது துன்பமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஏழைகள், எளியவர்கள், வறுமை நிலையில் இருப்பவர்கள், ஆமாண்டவரே நினைவு கூறும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த இரக்கத்திற்காக இப்பொழுது நம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.